ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து அம்மாவும் எங்கள் வீட்டுக்காரரும் சந்தைக்கு போயிட்டு வந்திருக்காங்க. நம்ம பக்கத்தில் இருக்க மலையப்பாளையம் மார்க்கெட்டுக்கு என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. எல்லாம் எவ்வளோன்னு சொல்லுங்கம்மா. பாசி பருப்பு வாங்கியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே சந்தையில் கொஞ்சம் பருப்பு வகைகள்லாம் நல்லாயிருக்கும். இது எவ்வளோம்மா? 1/4 கிலோவா? 30 ரூபாயா? 1/4 கிலோ வந்து 30 ரூபாயாம்மா ஃப்ரெண்ட்ஸ். இது என்னது? பச்சை பருப்பு, பாசி பருப்பு. நீ திட்டுவே என்னமோ கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் வாங்கியிருக்காங்க. என் கையில் பார்த்தீங்கன்னா பலாப்பழம் வாங்கியிருந்தாங்க. சாப்பிட்லான்னு எடுத்து வச்சுருந்தேன். ஆல்ரெடி உள்ளே போயிடுச்சு அதுக்குள்ளே. சாப்பிட்டு எல்லாருமே தான் சாப்பிட்டோம். இது வந்து பச்சை பயிறு நம்ம தோட்டத்திலே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இப்போ கொஞ்சம் வெயில் நல்லா வர்றதுனால கொஞ்சம் காஞ்சிருச்சு, ஃபுல்லாக எடுக்க முடியல. இருந்ததெல்லாம் வந்து நாங்கள் வீட்டுக்கு யூஸ் பண்ணிட்டோம். இப்போ வாங்கிட்டு வந்துருக்குறாங்க. இதுவும் 1/4 கிலோவா? இது எவ்வளோ? இதுவும் 30 ரூபா தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ். பச்சை பருப்பு. இது வந்து கோழிக்கு கம்பு வாங்கியிருக்காங்க. இது வந்து கோழி கம்புன்னு கேட்டாலே எங்கள் சந்தையிலலாம் வந்து கிடைக்கும். இது எவ்வளோம்மா? 1 கிலோவா? 1 கிலோவே 30 ரூபா. இதுவும் 1 கிலோ 30 ரூபா தானா? பரவாயில்ல. ஆனால் சாப்பிட்றதுக்கு வேறு வேலை இருக்குது. ஆனால் இன்னொரு பக்கம் வாங்கினேன், அது நல்லா இருக்கும். அவங்க நல்லா கொடுப்பாங்க. இங்கே குன்னத்தூர் சந்தையில் அங்கே போய் கிலோவை எக்ஸ்ட்ரா தருவாங்க. 1 கிலோ எக்ஸ்ட்ரா தருவாங்க. ஆமாம் ஆமாம். அவங்கள்ட்ட வாங்க 3 கிலோவா 4 கிலோ 100 ரூபா. 4 கிலோ 100 ஆனால் இங்கே 1 கிலோ 30 ரூபான்னு வாங்கியிருக்கேன். இது வந்து இங்கே வாங்கியிருக்காங்க. ஆனால் பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. இது வந்து கோழிக்கு மட்டும்தான் போட முடியும், நம்ம வீட்டு யூஸ்க்கு போட முடியும். நம்ம வீட்டு யூஸ்க்குன்னா அது தனியாக வச்சுருக்காங்க. இது பேரே வந்து கோழிக்கம்பு. கோழிக்கம்பு. ஆமாம், கோழிக்கம்பு. அப்புறம் பலாச்சலம் வாங்கிட்டு வந்தாங்க. நாங்கள் அதில் வந்து ஒரு 8 பழம் எடுத்து சாப்பிட்டோம். முக்கால்வாசி சாப்பிட்டாச்சு, கால்வாசி தான் இருக்குது. இது எவ்வளோ வாங்கினீங்க? 50 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். 50 ரூபாய்க்கு வந்து 8 ஒரு 15 பழம் கொடுத்துருக்காங்க. 50 ரூபாய்க்கு 20 ரூபா. 20 பழம். 20 பழம் கொடுத்துருக்காங்க. 20 சுளை. 20 சுளை. பரவாயில்ல. பரவாயில்லைங்க. அப்புறம் வந்து தக்காளி தான் விலை ஏறிடுச்சாமா ஃப்ரெண்ட்ஸ். 1.5 கிலோ வாங்கியிருக்காங்க தக்காளி. எவ்வளோம்மா? நல்லா பெருசாக இருக்குது. எவ்வளோ 1.5 கிலோ? 50 ரூபா. 1.5 கிலோ 50 ரூபாயா ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கு பழம் வந்து. பழம் வந்து நல்லா இருக்கு, வாங்கியிருக்காங்க. அப்புறம் என்ன வாங்கியிருக்கீங்க? ஒரே ஒரு தேங்காய் தான் வாங்கியிருக்கீங்க. ஆல்ரெடி நம்மளோட வீட்டில் தேங்காய் இருக்குல்ல, அப்புறம் இது வாங்குறீங்க. அப்புறம் ஒரு தேங்காய் வாங்கியிருக்காங்க. ஆல்ரெடி தோட்டத்துலேருந்து கொண்டு வந்த தேங்காய் நிறையா இருக்குது. அம்மா ஏதோ மறந்து வாங்கியிருக்காங்க. அப்புறம் வந்து வெண்டைக்காய் வாங்கியிருக்காங்க. பச்சை வெண்டைக்காய் வாங்கியிருக்காங்க. இது எவ்வளோம்மா? 10 ரூபா. பரவா 10 ரூபா தானா? இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கூரே 10 ரூபான்னு வாங்கியிருக்கிறாங்க. அப்புறம் பீன்ஸு 10 ரூபாய்ன்னு வாங்கியிருக்காங்க. பரவாயில்ல. 20 ரூபா கூறு அன்னைக்கு நாங்கள் வாங்கிடலாம். எல்லா பக்கமே ஒரு இடத்துல மட்டும். அப்புறம் உருளைக்கிழங்கு வாங்கியிருக்காங்க. உருளைக்கிழங்கு எவ்வளோ? 20 ரூபா. 20 ரூபாயா? அப்புறம் இது நோட்ஸ் த பாயிண்ட். நோட்ஸ் த பாயிண்டா? ஆமாம், 10 ரூபா தான். அப்புறம் இது வாங்கியிருக்காங்க பாருங்க, அழகாக இருக்குது, பொக்கே மாதிரி. ஓகே. இது 10 ரூபாயா ஒரு கட்டு. இன்னைக்கு மல்லி சட்னி தான் நம்ம வீட்டில். மல்லி சட்னியா? மல்லி புதினா சட்னி, மல்லி புளி சட்னி, அப்படி கூட எப்படி வேணாலும் அரைக்கலாம், நல்லாயிருக்கும். நல்ல உடம்பு. ஆமாம். இதோட தண்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவுமே நல்லது உடம்புக்கு. நிறைய பேர் வந்து வெறும் இலையை மட்டும் கிள்ளிட்டு வீசிடுவாங்க. நல்லா இவ்வளோ அடித்தண்டை மட்டும் விட்டுட்டு நல்லா இந்த அளவுக்கு அங்கே பாருங்க. ஓகே. இதெல்லாம் சேர்ந்து வாங்கியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கணக்கு போடுங்க எவ்வளோ வந்துச்சு மொத்தமாக. எவ்வளோ ஆச்சு மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 வந்துச்சா? 15,000மா? சொல்லுங்க, எவ்வளோ ஆச்சு? 300 ரூபா தான். 300 ரூபாயா இருக்குதா? இவ்வளோ தானே 300 ரூபா. பழம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கு, இனிப்பாகவும் இருக்கு. நாங்கள் அன்னைக்கு இடையில ஒரு பழம் வாங்கினோம். இந்த மாதிரி கொஞ்சம் எல்லோவாக இல்லாமல் ஒரு மாதிரி நல்லா வெள்ளையாக இருந்துச்சு, ஒரு மாதிரி ஆஃப் ஒயிட் கலரில். ஒன்றுமே இல்லை, வெறும் சக்கை சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு, ஒரு டேஸ்ட்டுமே இல்லை. ஆனால் இந்த பழம் நல்லா இருக்கு. இது வந்து கொண்டையில் பூ, மல்லிகைப்பூங்க, செம்ம வாசனை. நம்ம வீட்டு தோட்டத்துல இருந்து பறிச்சது. சரிங்க, நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. அப்புறம் இன்னும் பறிச்சு வச்சிருக்கேன். இந்த இது டப்பால போட்டு வச்சிருக்கேன். டப்பால ஃபுல்லாக குண்டு மல்லி தானே இது? குண்டு
மல்லி. பார்த்தியா முல்லைப்பூ வச்சிருக்கேன், மல்லிப்பூ வைங்க. அடியில் தான் இருக்கு. ஓகே. அப்புறம் இன்னொரு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுக்கு செம்பருத்தி. இது வந்து நார்மல் செம்பருத்தி பார்த்துருப்பீங்க. எனக்கு இது புதுசாக இருந்துச்சு. நான் வந்து இந்த மாதிரி அடுக்கு செம்பருத்தி எல்லாம் பார்த்ததில்ல. இதில் வந்து ஒரு 3 படித்தோம். ஒன்று அம்மா வச்சுட்டாங்க தலைக்கு. அங்கே பாருங்க வச்சுட்டாங்க அழகா நடுமண்டையில். எடுங்க அதுக்கு காட்டுறாங்க. ஹலோ 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 அப்படின்னு பேசலாம். யாராவது பின்னாடி போனால் நூல் எடுமாட்டேன். அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இது வந்து நிறைய பேர் தலைக்கு வைக்கிறாங்க. இங்கெல்லாம் சொன்னாங்க தலைக்கு வைக்கலான்னு சொல்லி. அதனால அம்மா வச்சுருக்காங்க. வைக்கலாமா இல்லையான்னு எங்களுக்கு தெரியல. வைக்கலாம். அது இந்த மாதிரி இதான் செடியெல்லாம் இனிமேல் பூச்செடிகள் அந்த மாதிரி நல்லா ஒரு பார்க்குறக்கே அழகாக இருக்கிற மாதிரியானதெல்லாம் வளர்க்கலான்னு இருக்கோம். ஏங்க? ஆமாங்க. அழகா கலர் கலரா. ஆமாங்க. வளர்ந்து போகல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து இதுதான் வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் இனி போய் ஃப்ரிட்ஜில் வைக்கிறது என்னென்ன வைக்கணும்னு சொல்லி எடுத்து வைக்க போகிறேன். அம்மா வந்து பூ கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா வந்து காலர் நூலில் கட்டுறீங்களா? காலர் நூலில் கட்டிகிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.